இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பேசுபொருளா இருக்க போறது வந்துட்டு திமுக ஆட்சி நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள், திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்த நலத்திட்டங்களை வந்துட்டு முன் வச்சு தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்வாங்க. அதை தாண்டி திமுக இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மாநில உரிமை சார்ந்து நாங்க தான் வந்துட்டு வலுவா இயங்குறோம், பாஜக கூட்டணியில அதிமுக இருக்கு, அதனால வந்துட்டு அங்க வாக்களிக்காதீங்க. ஏன்னா இந்த ஃபேக்டர் வந்து தொடர்ச்சியா எல்லா தேர்தலையும் வந்துட்டு திமுக வந்துட்டு கையாளுறாங்க. தங்களுடைய பிரச்சார பயணத்தை ஒரு நீகில் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. மாநில உரிமை சார்ந்த பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்வோம், ஒன்னா சேர்ந்து பாஜகவுக்கு எதிராக களமாடுவோம் அப்படிங்கிற மாதிரி அணிதிரட்டுறாங்க மக்களை. கூட்டணி கட்சியோடு அவ்வாறுதான் வந்துட்டு செயல்படுறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஏன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது வந்து திமுக ஆட்சி. என்னதான் வந்துட்டு ஒரு ஆட்சி நடந்தாலுமே கூட அந்த ஆட்சியின் மீதான ஒரு ஆன்டி இன்குமென்சிங்கிறது இருக்கதான் செய்யும், ஒரு எதிர்ப்படை வந்து இருக்கதான் செய்யும். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க போயிட்டு வந்துட்டு இன்னொருத்தவங்களை விமர்சிக்க போறோம் அப்படின்னாக்கா அதற்கான முகாந்திரம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. ஏன்னா மக்கள் கிட்ட போயிட்டு அவங்க வைக்கக்கூடிய விஷயம் வந்துட்டு என்னவா இருக்கும்னாக்கா, இந்த மாதிரி வந்துட்டு நாங்க நல்ல திட்டங்களை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர இன்னொருத்தவங்களை கை காட்டக்கூடிய ஒரு சூழல் இல்லை. கடந்த 5 ஆண்டுகள் வந்து திமுக தான் வந்து ஆட்சியில் இருந்திருக்கு அப்படின்னும் பொழுது அப்ப ஒண்ணு அவங்களுடைய நலத்திட்டங்களை சொல்லி கேட்க முடியும், அப்படின்னா மாநில உரிமை சார்ந்து தங்களுடைய பிரச்சாரத்தை கொண்டு போக முடியும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதனாலதான் ஒரு நிகழ் தமிழ்நாடு அப்படிங்கிற பிரச்சாரத்தை அவங்க வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்பொழுதுமே எதிர்கட்சிகளுக்கு வந்து தேர்தலை சந்திக்கிறதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. அந்த அட்வான்டேஜஸ் இந்த முறை வந்துட்டு ஏடிஎம்கே அமைஞ்சிருக்கு. என்னன்னாக்கா அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துல இல்ல, 5 ஆண்டுகள் வந்துட்டு அவங்க கையில எந்தவித அதிகாரமும் இல்லை என்னும் பொழுது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுகவை நோக்கி பல கேள்விகளை எழுப்பலாம். நீங்க இந்த வாக்குறுதியை கொடுத்தீங்களே, இதை செஞ்சீங்களா அப்படிங்கிற மாதிரி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். அதற்கான பணிகள்லாம் வந்துட்டு அதிமுக தொடங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்குறோம். சமீபத்துல கூட விராலிமலையில நிறைய இந்த பிரச்சாரங்கள், புதிய புதிய பிரச்சார யுக்திகள்லாம் கொண்டு வந்து இத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படல அப்படிங்கறத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அப்ப திமுக ஆட்சியில் நடந்த பல்வேறு பிரச்சனைகளை முன்னிறுத்துறாங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும். இப்படியாக எல்லாத்தையும் கடத்துக்கு கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு அட்வான்டேஜ் வந்துட்டு அதிமுக இருக்கு. அதிமுக நிச்சயமா அதை கையில் எடுத்துக்கும். அப்ப அதிமுக மட்டும் தான் கையில் எடுத்துக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இல்ல, ஆளுங்கட்சிக்கு எதிராக களமாடக்கூடிய எல்லோருமே வந்து அதை கையில் எடுப்பாங்க. அதிமுக இருக்கட்டும், நாம் தமிழர் இருக்கட்டும், டிவிக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்துட்டு பிரச்சார களத்துல அந்த ஒரு சாதகம் இருக்கு. ஆனா இப்படியுமா ஒரு பார்வை வைக்கப்படுது. அப்ப எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது வந்து சிதறும் போது அது டிஎம்கேக்கு வந்து அட்வான்டேஜா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு யார் வந்துட்டு அந்த எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைச்சு பெற போறாங்க அப்படிங்கறதுலதான் வந்துட்டு கேமே இருக்கு. அப்படி ஒருங்கிணைக்கக்கூடிய கேப்பபிலிட்டி யாருக்கு இருக்குனாக்கா காலங்காலமா அதிமுக இருந்திருக்கு. அப்ப அதிமுக அந்த வேலையை சரியா செய்தா அதிமுகவுக்கு வாய்ப்பு, அதை செய்யாமல் போனால் திமுகவுக்கு வாய்ப்பு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதிமுகவால இந்த நெகட்டிவ் ஓட்ஸ், அதாவது திமுக எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை ஒருங்கிணைச்சு நாங்க தான் வந்து பிரதான எதிர்கட்சி, நாங்க தான் வந்துட்டு ஒரு ஸ்டேபிளான போர்ஸ், எங்களுக்கு வாக்களிங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போய் அவங்க சாத்தியப்படுத்தினா மட்டும்தான் திமுகவுடைய அந்த பலத்துக்கு சவாலா இருக்க முடியும். ஏன்னா திமுக வந்து ஒரு இன்டாக்டான கூட்டணியை பல காலமா வச்சிருக்காங்க, அதுவே அவங்களுடைய பலமா பார்க்கப்படுது. அப்ப எப்படியாக தேர்தல் களம் இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். ஆக பிரச்சார களத்துல இவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு, அதே பிரச்சாரம் இவங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து திமுக எதிராக பிரச்சாரம் பண்ண போறாங்க, இவங்க எல்லாம் வாக்குகளை பிரிச்சுப்பாங்க, அதுவே திமுக சாதகமா போகும்னு சொல்றாங்க. அப்ப ஏடிஎம்கே வந்து என்ன ரோல் பிளே பண்ண போகுது, எப்படி வந்து இந்த நெகட்டிவ் ஓட்ஸ் கன்சாலிடேட் பண்ண போகுது, அல்லது இதையெல்லாம் எப்படி கடந்து திமுக தன்னுடைய பிரச்சார யுக்தியின் மூலமாக தன்னுடைய திட்டங்களை சொல்லி மாநில உரிமை சார்ந்த விஷயங்களை பேசி ஒரு நிகழ் தமிழ்நாடு என்கிற பிரச்சாரத்தை முன் வச்சு ஜெயிக்க போகுதா, இப்படி பல கேள்விகள் இருக்கு. இன்னொரு பக்கம் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்காரு. நல்ல வரவேற்பு கிடைக்கிறத மக்கள் மத்தியில் அந்த கூட்டம் கூடத பாக்குறோம். அது எந்த அளவுக்கு ஓட்டா கன்வெர்ட் ஆக போகுது, திரும்பவும் ஆட்சி அதிகாரத்துக்கு அதிமுக வரப்போகுதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி கடுமையா தேர்தல் களத்துல போராடி தமிழ் தேசிய கருத்தியலை முன்னிறுத்தி திராவிட கருத்தியலுக்கு எதிராக நாங்க இதை முன்னிறுத்துறோம்னு சொல்லி 1% தொடங்கி இன்னைக்கு 8% வரைக்கும் வந்திருக்காங்க. அவங்களுடைய வளர்ச்சி என்னவாக இருக்க போகுது, 8ல இருந்து 10 கூட போதா, இல்ல 8ல இருந்து 6 சரிய போதா? ஏன்னா டிவிகே ஃபேக்டர் வந்துட்டு அவங்கள ஹோல்டு பண்ணும், இல்ல கொஞ்சம் டேமேஜ் ஏற்படுத்தணும்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுடைய எதிர்காலம் என்னவாக இருக்க போகுது? விஜய் நம்பிக்கையோடு இருக்கிறார், நான் தான் முதல்வர் வேட்பாளர், நான் தான் அடுத்த முதல்வர். 67ல 77 நடந்த மாதிரி 2026 எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது, நாங்கள் அரியணை ஏற போகிறோம். பல கனவுகளோட டிவிக்கு வந்து களத்துக்கு வந்திருக்கு. என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. டிவிக்கு வந்து மக்கள் மத்தியில இன்னமும் அதிகமா போய் செயல்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா அதையெல்லாம் மீறி யங்ஸ்டர்ஸ்க்கு வாமான வெல்கம் இருக்கிறத பாக்குறோம். இது 30 வயது வரைக்கும் ஓகே. இந்த 30 வயதை கடந்திருக்கக்கூடிய வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா, சவாலான வாக்காளர்கள். 40 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய அதிமுக திமுக காரங்க எல்லாம் மாத்தி ஓட்டு போட வைக்கிறதுங்கிறது வந்துட்டு குதிரை கொம்பு அப்படிங்கறதான் எத்தனை ஆண்டுகால அரசியல் வரலாறு சொல்லி இருக்கு. ஏன்னா எத்தனையோ நடிகர்கள் வந்து கட்சி தொடங்கி இருக்காங்க. விஜயகாந்த், அதற்கு முன்பு பலர், சிவாஜி கணேசன் என்று பலர் தொடங்கி இருந்தும் கூட ஐடியாலஜிக்கலா திராவிடியன் மூவ்மெண்ட்ல இயங்கக்கூடிய இந்த 2 கட்சிகளும் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில இங்க நிலைத்தன்மை பெற்றுக்கிட்டே இருந்திருக்காங்க. மாறி மாறி வந்து அதிகாரத்தை நுகர்ந்துகிட்டே இருந்திருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். ஆக இந்த ஒரு வாக்கை மட்டுமே வச்சுக்கிட்டு விஜயினுடைய பலத்தை தீர்மானிச்சிட முடியாது. நான் சொன்ன மாதிரி 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய சிந்தனை வேறு, அரசியல் நிலைப்பாடு வேறு, அரசியலை அவங்க அணுகிற விதம்
கம்பீர் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஆக எல்லோருக்குமே இந்த தேர்தல் சவால் தான். ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, புதிய கட்சி, நாம் தமிழர் மாதிரி களத்துல சில ஆண்டுகளாக போராடி அங்கீகாரம் பெற்ற கட்சின்னு சொல்லிட்டு எல்லோருக்குமே சவால் தான்.